ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நண்டு மசாலா சிம்பிளான முறையில் டேஸ்டான விதத்தில் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டிக்கும் கூடுதலாக சேர்க்கணும். கராம்பு ஒரு 4 கராம்பு, பட்டை ஏலக்காய் 2, அரிசி ஒரு தேக்கரண்டி. இப்போ இதெல்லாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை ஓரமாக வைப்போம். இது நல்லா வாசனையாக கொடுக்குறதுக்கு தான் இந்த கறியும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் 2-3 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்து பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எங்களுக்கு தேவையான அளவு கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணி நல்லா வதங்க விட்டு ஒரு வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அதில் சேர்த்து இதில் குழம்பு மிளகாத்தூள் 2 தேக்கரண்டி எங்களை வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது. இப்போ குழம்பு மிளகாத்தூள் காரமாக இருக்கிறபடியாக 2 தேக்கரண்டி சேர்த்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பூண்டுலேருந்து எல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் இதுக்கு சேர்ப்போம். நாங்கள் உப்பும் சேர்த்து இப்போ இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நண்டு ஒரு 3 நண்டு 2ஆக வெட்டி ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மசாலா நான் செய்கிறேன். இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாங்கள் ஸ்டார்டிங்கில் வறுத்து திரித்த பவுடரை நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்தா இது நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும். இந்த நண்டு குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும். இப்போ கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அதில் சேர்த்து விடுவோம். சேர்த்து இதை நல்லா திக்னஸாக வரும் வரைக்கும் அடுப்பில் வைக்கணும். உப்பு கொஞ்சம் காணாது உப்பு கொஞ்சம் சேர்த்து இது நல்லா சூடானது முருங்கைக்கீரை நல்லா தாராளமாக சேர்க்கணும். எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வற்றி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெரிய பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்து இப்போ இந்த நண்டு மசாலா ரெடி ஆகிட்டு. இது எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச நண்டு கறி தான். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.